வணக்கம். டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு இல்லை. தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை. ஆந்திரா, ஒடிசாவில் புதிய முதலமைச்சர்கள் இன்று பதவியேற்பு. இஸ்ரேல் தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பையில் இன்று இந்தியா, அமெரிக்கா மோதல் உள்ளிட்ட செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதியான இன்று டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு அது சாத்தியமில்லாததாகி இருக்கிறது. அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் தற்போது 43 அடி மட்டுமே நீர்மட்டம் இருப்பதால் குறுவை சாகுபடிக்கு இன்று தண்ணீர் திறக்க முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் கூறும்போது, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதாகவும் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவை பொறுத்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்கின்றனர். முதலமைச்சர் ஆலோசனைக்கு பிறகு நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக பாரம்பரிய முறைப்படி மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி முதல் டெல்டா குறுவை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். காவிரியில் தமிழகத்திற்கான நீதி கேட்டு விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மேற்கொண்டுள்ள வாகன பேரணிக்கு கரூரில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையிலான வாகன பேரணி கடந்த 10ஆம் தேதி பூம்புகாரில் தொடங்கி காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி வழியாக கரூர் வந்தடைந்தது. பின்னர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியிலிருந்து கரூர் பேருந்து நிலையம் வரை 100க்கும் அதிகமான விவசாயிகள் PR பாண்டியன் தலைமையில் பேரணியாக சென்றனர். அப்போது ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க வேண்டும், காவிரியில் தமிழகத்திற்கான நீரை பெற்றுத்தர வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பினர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பையொட்டி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முன்கூட்டியே தொடங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்க இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நெல்லை அரசு விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜூன் 24ஆம் தேதிக்கு பதிலாக 20ஆம் தேதியே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பையொட்டி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அப்பாவு விளக்கமளித்தார். விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இன்று அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்திற்கு பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் மிதமான மழை பொழிய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழியக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழை பொழிய வாய்ப்பு உள்ளதாகவும் புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பொழியக்கூடும் என்று வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. ஆந்திர மாநில முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார். கிருஷ்ணா மாவட்டம் கண்ணாவரம் பகுதியில் உள்ள தொழில்நுட்ப பூங்கா மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இதற்காக ஹைதராபாத் நகருக்கு வந்த அவர்களை சந்திரபாபு நாயுடு நேரில் வரவேற்றார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி காலையில் தனி விமானம் மூலமாக கண்ணாவரம் விமான நிலையத்திற்கு வருகிறார். ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றியது. அதே நேரம் ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ் கட்சி வெறும் 11 தொகுதிகளில் மட்டுமே வென்றது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் ஜனசேனா கட்சி சட்டமன்ற குழு தலைவராக பவன் கல்யாண் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலிலும் தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் 164 தொகுதிகளை இந்த கூட்டணி வென்றது. இதற்கு ஜனசேனா கட்சித் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாணுக்கு பெரும் பங்கு உள்ளதாக கருதப்படுகிறது.
அவருக்கு ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சூழலில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஜனசேனா சட்டமன்ற குழு தலைவராக பவன் கல்யாண் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் பவன் கல்யாண் பெயரை மூத்த தலைவர் என் மனோகர் முன்மொழிய எம்எல்ஏக்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். ஆந்திர சட்டமன்றத்தில் 21 தொகுதிகளை வென்று மாநிலத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது ஜனசேனா. ஆந்திராவின் தலைநகராக இனி அமராவதி செயல்படும் என முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி பெரும் வெற்றியை பெற்ற நிலையில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ளார். 2014 ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவின் தலைநகராக அமராவதி செயல்படும் என அப்போது முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். இதற்காக 33,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடந்து வந்த நிலையில் 2019 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரானார். அமராவதி தலைநகர திட்டத்தை நிராகரித்த ஜெகன்மோகன் நிர்வாக தலைநகராக விசாகப்பட்டினமும், சட்டமன்ற தலைநகராக அமராவதியும், நீதித்துறை தலைநகராக கர்னூலும் செயல்படும் என்று தெரிவித்திருந்தார். ஒடிஷா மாநில முதலமைச்சராக பாஜக மூத்த தலைவர் மோகன் சரண் மாஞ்சி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சர்களாக கேவி சிங் தியோ, பார்வதி பரிதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒடிஷா மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் புவனேஸ்வரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பூபேந்தர் யாதவ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவில் மாநில முதலமைச்சராக பாஜக மூத்த தலைவர் மோகன் சரண் மாஞ்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 4 முறை எம்எல்ஏவான மோகன் சரண் மாஞ்சி ஒடிஷாவின் முதல் இளம் வயது முதலமைச்சர், பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த முதல் முதலமைச்சர் என்ற பெருமைகளை பெற்றுள்ளார். இதேபோல் துணை முதலமைச்சர்களாக கேவி சிங் தியோ மற்றும் பார்வதி பரிதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதிய அரசின் பதவியேற்பு விழா இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவிலிருந்து பிற்பகலில் புவனேஸ்வருக்கு வரும் பிரதமர் மோடி ஒடிஷா முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதள பக்கங்களில் மோடியின் குடும்பம் என்ற துணை பெயரை நீக்குமாறு தனது ஆதரவாளர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். குடும்ப அரசியல் குறித்த பேச்சு எழுந்தபோது பிரதமர் மோடி தனிநபர் என்ற கருத்து பேசுபொருளானது. இதனால் அவரது ஆதரவாளர்கள் தங்களை மோடியின் குடும்பத்தினராக கூறி மோதிகா பரிவார் என்ற சமூக வலைதள பெயர்களில் துணை பெயராக சேர்த்தனர். அப்போது அவற்றை நீக்குமாறு கோரியுள்ள பிரதமர், நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என எழுதி தங்களின் அன்பை காட்டியதாகவும் அதன் மூலம் வலிமை பெற்றதாகவும் கூறியுள்ளார். இதற்காக மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்க புகைப்படத்தை மாற்றியுள்ளார். நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதை இந்திய மக்கள் அழுத்தமாக பதிவு செய்திருப்பதாகவும், மோடி குடும்பம் என்பது பெயரளவில் நீக்கப்படுவதாகவும், ஆனால் நமது உறவு மேலும் வலுவான, பிரிக்க முடியாத ஒன்று என்றும் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் 10 எம்பிக்கள் பதவி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எப்போது தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருந்த பியூஷ் கோயல், ஜோதிராதித்ய சிந்தியா, சர்பானந்த சோனோவால், கே.சி. வேணுகோபால், மிசா பாரதி உள்ளிட்ட 10 எம்பிக்கள் நடப்பு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். அசாம், பீகார், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா 2 எம்பிக்கள், ஹரியானா, திரிபுரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தலா 1 எம்பி என 10 மாநிலங்களவை எம்பி பதவி காலியாக உள்ளதாக மாநிலங்களவை செயலகம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 10 எம்பிக்களின் பதவிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதற்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவேதி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ராணுவ துணை தளபதியாக பணியாற்றி வரும் அவர் ஜூன் 30ஆம் தேதி பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. 40 ஆண்டு காலம் ராணுவத்தில் பணியாற்றி வரும் உபேந்திரா திவேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள ரேவா சைனிக் பள்ளி, தேசிய பாதுகாப்பு கல்லூரி, US ராணுவ போர் கல்லூரிகளின் முன்னாள் மாணவர். 1984ஆம் ஆண்டு JK ரைபிள் பிரிவில் இணைந்த திவேதி வடக்கு கட்டளை பிரிவின் தலைவராக பணியாற்றினார். ராணுவ துணை தளபதியாக திவேதி கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி பதவியேற்றார். ராணுவ தலைமையகத்தில் துணைத் தலைவர், காலாட்படையின் இயக்குநர், ஜெனரல் என பல்வேறு பதவிகளை உபேந்திரா திவேதி அலங்கரித்துள்ளார்.
வயநாட்டில் ராஜினாமா செய்துவிட்டு ராகுல் காந்தி ராய்பரேலி தொகுதி எம்பியாக தொடர உள்ளதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் வயநாடு மற்றும் ராய்பரேலி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதன் காரணமாக அவர் ஏதேனும் ஒரு தொகுதியில் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் உருவாகியுள்ளது. அவர் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தலில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் ராகுல் காந்தி இன்று கலந்து கொள்கிறார். இதற்காக பெங்களூரு விமான நிலையம் சென்ற ராகுல் காந்தியை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வரவேற்றார். முன்னதாக ராய்பரேலி தொகுதியில் நடந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்திருந்தார். மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 6 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். காசா மேற்கு கரை பகுதியில் உள்ள கபர்நீமா என்ற கிராமத்திற்குள் இஸ்ரேல் ராணுவம் அதிரடியாக புகுந்து தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதியும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் காசாவின் ராஃபா நகரில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் 4 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் வன்முறை அதிகரித்துள்ளது. ஹமாஸ் ஆதரவாளர்களை கைது செய்ய இஸ்ரேல் படைகள் சென்றபோது அவர்கள் காரில் தப்ப முயன்றதாகவும் அவர்களை பிடிக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் கனடாவை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. நியூயார்க் நகரில் நடந்த 22வது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடா அணிகள் மோதின. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய கனடா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டை இழந்து 106 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ஆரோன் ஜான்சன் 52 ரன்களை எடுத்தார். பாகிஸ்தான் அணி தரப்பில் முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 107 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி தொடக்கத்தில் தடுமாறினாலும் பாபர் அசாம், ரிஸ்வான் ஜோடி சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தது. சிறப்பாக விளையாடிய முகமது ரிஸ்வான் அரை சதம் அடித்து அசத்தினார். இறுதியில் பாகிஸ்தான் அணி 17.3 ஓவர்களில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. இதன் மூலமாக 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி இத்தொடரின் மூலமாக தனது முதல் வெற்றியை பதிவு செய்ததுடன் சூப்பர் 8 சுற்றுக்கான வாய்ப்பினை தக்க வைத்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா, அமெரிக்க அணிகள் மோதுகின்றன. இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு நியூயார்க் நகரில் உள்ள நசாவோ மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முதல் போட்டியில் அயர்லாந்தையும் 2வது போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் வீழ்த்தியது. இன்று நடைபெறும் 3வது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்வதுடன் சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழையக்கூடும். இந்தியாவைப் போன்று அமெரிக்காவும் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் அமெரிக்க அணி வீரர்கள் ஆர்வத்தில் உள்ளனர். இந்தியா, அமெரிக்கா இடையேயான போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த ஆசிரியர் இடைநிலை தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒத்திவைத்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு 10,000க்கும் அதிகமான காலி இடங்கள் உள்ள நிலையில் 1768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் இடைநிலை ஆசிரியர் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் முதன்மை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்தது கவனம் பெற்றுள்ளது. அந்த அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்வதற்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளின் சார்பில் தலா 5 நபர்கள் கொண்ட முதன்மை கண்காணிப்பு குழுவை நியமித்தது. முல்லை பெரியாறு அணையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் ஆய்வு செய்யும் அந்த குழு மக்களவைத் தேர்தலால் கடந்த மார்ச் மாதம் ஆய்வு செய்யவில்லை. இந்நிலையில் வரும் வியாழன், வெள்ளி ஆகிய 2 தினங்கள் மத்திய நீர்வள ஆணைய முதன்மை பொறியாளருடன் முதன்மை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தவுள்ளது. இதனிடையேதான் முல்லை பெரியாறு அணையில் அந்த குழு ஆய்வு செய்துள்ளது. புதிதாக அணை கட்டும் நோக்கத்துடன் புதிய முல்லை பெரியாறு அணை என்ற பெயரில் கேரள அரசு திட்ட அறிக்கை தயார் செய்திருக்கும் நிலையில் தற்போது நடத்தப்பட்ட ஆய்வு கவனம் பெற்றுள்ளது. தனது பங்களாவுக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்கக் கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் கோரிக்கையை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பங்களாவின் மின் இணைப்பை துண்டித்ததை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பலாமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு ராஜேஷ் தரப்பில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பான பீலா வெங்கடேசன் சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பீலா வெங்கடேசன் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் வீட்டின் மீது ராஜேஷ் தாஸுக்கு எந்த உரிமையும் இல்லாத நிலையில் மீண்டும் மின் இணைப்பு வழங்க அவர் கோரிக்கை விடுக்க முடியாது என தெரிவித்தார். ராஜேஷ் தாஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் வீட்டுக் கடனை தாம் செலுத்தி வருவதாகவும் தனது உடல் நலனை கருத்தில் கொண்டு மீண்டும் மின் இணைப்பை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ராஜேஷ் தாஸின் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார். திருச்சியில் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பனையபுரம் ஊராட்சியில் இயங்கி வரும் தொடக்கப்பள்ளியில் சுமார் 100 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காலை உணவு திட்டம் குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் பள்ளி மாணவர்களிடம் பாடப்புத்தகங்களை படிக்கச் சொல்லி கேட்ட அவர் அறிவுரைகளையும் வழங்கினார். அப்போது பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கருக்கு கழிவறை வசதி ஏற்படுத்த வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புதுநகரில் 2 வீடுகளில் கழிவறைக்கு சென்ற 5 நபர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். ஒரு வீட்டில் மயக்கமடைந்த மூதாட்டி செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி ஆகிய இருவரும் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்தனர். மற்றொரு வீட்டில் மயக்கமடைந்த 15 வயது சிறுமி செல்வராணியும் உயிரிழந்தார். விஷவாயு தாக்கி சிறுமி உள்பட 3 நபர்கள் உயிரிழந்த நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் அந்த பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கழிவறையில் விஷவாயு வெளியேறிய விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தினர். முன்னதாக சம்பவ இடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அந்த நாத்தா தாங்க முடியாது வத்தி ஏற்றி வச்சு நாங்கள் உள்ள போயிட்டோம். இந்த வாரம் புதன்கிழமை 3 உயிர் போயிடுது. இதுக்கு எங்களுக்கு என்ன முடிவு சொல்லுங்க. இப்ப இந்த 3 உயிர் போயிடுது. நாளைக்கு எங்களுக்கு பசங்க இருக்குது. நான் அந்த 2 தெருவுல எங்களால இருக்கவே முடியல. எங்களால நாத்தம் தாங்கவே முடியல. நாத்தம் சார் இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லக்கூடாது சார். பச்சாவே பேசுறோம். பொணம் தின்ற மாதிரி நாத்தம் அடிக்குது சார். வீட்டுல சிங்க்ல ஜாமா கழுவ முடியல, உள்ள சமைக்க முடியல. தண்ணியே பொணத்தை வடிகட்டி தண்ணி வர மாதிரி வருது. குடிக்க முடியல எங்களால தண்ணி. ரோடு சரியில்லை. கரண்ட் சாக்குல அடிச்சு ஒரு ஆள் சேர்த்து போட்டோம். அதுக்கு அந்த நடவடிக்கை உப்ப கூட போய் பாருங்க. நீட்டா ஒரு தெருவுல போஸ்ட் கம்ப சரிஞ்சு போய் கிடக்குது. அது 4-10 பேர் செத்தாதான் நீங்க அதை மாத்துவீங்களா? நான் கேக்குறேன். 10 பேர் சாகணுமா? புதுச்சேரியில் மீண்டும் விஷவாயு சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க கழிவுநீர் குழாய் தொடர்பான புகார்களை அவசர கழிவுநீர் நடவடிக்கை குழுவிற்கு தெரிவிக்குமாறு புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி உள்ளாட்சித்துறையால் அவசர கழிவுநீர் நடவடிக்கை குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இக்குழு பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், புதுச்சேரி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டி, கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு தொடர்பான புகார்களை அக்குழுவிற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்காக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் அவர் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 2,30,000 மதிப்பிலான ஹான்ஸ் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆதிச்சபுரம் பகுதியில் மோகனசுந்தரம் என்பவர் புகையிலை பொருட்களை கடத்தி வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் மோகனசுந்தரத்தை இடைமறித்து சோதனையிட்டனர். அப்போது அவரிடமிருந்து 330 பண்டல் ஹான்ஸ், 120 கிலோ குட்கா பொருட்கள் என 2,30,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது பெட்டிக்கடைக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கேரளா அருகே தனியார் பேருந்தில் ஏறிய பயணி ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு அவரின் உயிரை காப்பாற்றினார்.
பாலுச்சேரி கோழிக்கோடு வழித்தடத்தில் செல்லும் பேருந்தில் ஏறிய பயணி ஒருவருக்கு பேருந்து புறப்பட்ட போதே உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனே இதுகுறித்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு தகவல் அளிக்கப்பட்டு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் பேருந்தினை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட நபரை சிகிச்சைக்காக அனுமதித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் தற்போது நலமுடன் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து ஓட்டுநரின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் துப்பாக்கி வைத்திருந்த விவகாரத்தில் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீண்டும் அதிபர் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார். அவருக்கு எதிரான பரப்புரையில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிரம் காட்டுகிறார். அதிபர் தேர்தல் மோதல்களிடையே ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பான 3 வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் 54 வயதான ஹண்டர் பைடனுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் முதல் முறை குற்றத்தில் ஈடுபட்டதால் தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் அதிபரின் மகன் குற்றவாளி என தீர்ப்பு வந்துள்ளது. அதிபர் தேர்தலில் பைடனுக்கு சவாலாக அமைய வாய்ப்புள்ளது. டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் ஆப்பிள் சாதனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். ஐபோன் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓப்பன்ஏஐ நிறுவனம் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி ஆப்பிள் நிறுவனத்தின் மொபைல் போன்கள் மற்றும் செயலிகளில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் புகுத்தப்படும் என்றும் சாட்ஜிபிடி சேவையும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எலான் மஸ்க் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனக்கென தனியாக ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியாத ஆப்பிள் நிறுவனம் ஓப்பன்ஏஐ மூலம் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையை உறுதிப்படுத்தும் என்பது அபத்தமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிள் நிறுவனம் ஓப்பன்ஏஐ தொழில்நுட்பத்தை OS அளவில் ஒருங்கிணைத்தால் தனது நிறுவன வளாகங்களில் ஆப்பிள் சாதனங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் நடுவர்களின் தவறான முடிவால் கத்தாரிடம் தோல்வியடைந்த இந்திய அணி உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதிச் சுற்றுப் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 2வது கட்ட தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா மற்றும் கத்தார் அணிகள் மோதின. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் 37வது நிமிடத்தில் இந்திய வீரர் லலியன் சுவாலா கோல் அடித்தார். இதனால் ஆட்டத்தில் இந்தியா முன்னிலை பெற்றது. ஆனால் ஆட்டத்தின் 2ஆம் பாதியில் கத்தாருக்கு சர்ச்சைக்குரிய வகையில் கோல் வழங்கப்பட்டது. இந்தியாவின் கோல் போஸ்டிற்கு வெளியே எல்லைக்கோட்டை தாண்டி சென்ற பந்தை உள்ளே இழுத்து கத்தாரின் யூசுப் ஐமன் கோல் அடித்தார். கோட்டை தாண்டினால் பந்து அவுட் ஆஃப் பிளே ஆகும். இருப்பினும் கத்தாருக்கு கோல் வழங்கப்பட்டது. இதனால் ஆட்டம் சமனான நிலையில் 85வது நிமிடத்தில் கத்தார் 2வது கோலை அடித்தது. இதன் பின்னர் கோல் அடிக்க முடியாத இந்தியா 2-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்து உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள இந்திய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மகாராஜா படத்தின் ரிலீஸ் ட்ரைலர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மகாராஜா. இது விஜய் சேதுபதியின் 50வது படமாகும். இதில் அனுராக் கஷ்யப், நட்டி, பாரதி ராஜா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றனர். இப்படத்துக்கு அஜனிஷ் லோக்நாத் இசையமைத்துள்ளார். ஏற்கனவே இந்த படத்தின் ட்ரைலர் மற்றும் முதல் பாடல் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் மகாராஜா படத்திற்கு தணிக்கை குழு UA சான்று வழங்கியிருக்கும் நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் ட்ரைலர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. இப்படம் ஜூன் 14ஆம் தேதி வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு நரேந்திர மோடி முதல் வெளிநாட்டு பயணமாக 14ஆம் தேதி இத்தாலி செல்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், பிரிட்டன், ஜெர்மனி, கனடா, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் G7 உறுப்பினர்களாக உள்ளன. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அழைப்பை ஏற்று அங்கு நடைபெறும் G7 மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பிரதமர் மோடியுடன் இத்தாலிக்கு செல்ல உள்ளார். ஐரோப்பிய ஒன்றியமும் G7 மாநாட்டில் பங்கேற்கும் நிலையில் ரஷ்யா, யுக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விவாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. G7 மாநாட்டை தொடர்ந்து அடுத்த மாதம் கஜகஸ்தானில் நடைபெற இருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோரை சந்திக்க வாய்ப்புள்ளது. அயோத்தியில் தோல்வியை தந்ததன் மூலம் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அமேட்டி, ராய்பரேலி தொகுதிகளில்
காங்கிரஸ் பெற்ற பெருவெற்றிக்காக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, வாரணாசியில் பிரியங்கா போட்டியிட்டிருந்தால் பிரதமர் மோடி 2 அல்லது 3 லட்சம் வாக்குகளை இழந்து தோல்வியடைந்திருப்பார் என்றார். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவில் முன்னணி தொழிலதிபர்களும் பிரபலங்களும் முன்னிலை வைத்த நிலையில் சாமானியர்கள் அலட்சியப்படுத்தப்பட்டார்கள் என்று கூறிய ராகுல் காந்தி, இதனால்தான் அயோத்தியில் மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு தோல்வியை தந்ததாக விமர்சித்தார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கௌரவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான 11வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த தடகள வீரரான மாரியப்பன் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். தங்கம் வென்ற மாரியப்பன் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். கோவையில் விற்பனை செய்யப்பட்ட பெண் குழந்தையின் உண்மையான பெற்றோரை காவல்துறை கண்டறிந்துள்ளது. கோவையைச் சேர்ந்த விஜயன் என்பவருக்கு குழந்தை இல்லாததை அறிந்து கொண்ட பீகாரைச் சேர்ந்த தம்பதி 2.5 லட்சம் ரூபாய்க்கு பெண் குழந்தையை விற்க விலை பேசி முதற்கட்டமாக 1,80,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பிறந்து 15 நாளே ஆன பெண் குழந்தையை விற்பனை செய்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் குழந்தையை விற்பனை செய்த கோவையில் தங்கியிருந்த பீகாரைச் சேர்ந்த தம்பதி அஞ்சலிகுமார், மகேஷ்குமார், அஞ்சலிகுமாரின் தாய் பூனம் தேவி, சகோதரி மேகா குமாரி மற்றும் விஜயனை சூலூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் விற்பனை செய்வதாக கூறப்பட்ட பெண் குழந்தை பீகாரைச் சேர்ந்த வேறொரு தம்பதியின் குழந்தை என காவல்துறை கண்டறிந்தது. ஏற்கனவே அந்த தம்பதிக்கு ஒரு ஆண், 2 பெண் குழந்தை இருப்பதால் 3வது பிறந்த பெண் குழந்தையை பராமரிக்க முடியாமல் பூனம் தேவியிடம் பராமரிப்புக்காக கொடுத்ததும் பெற்றோருக்கு தெரியாமல் கோவைக்கு குழந்தையை எடுத்து வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. தகவல் அறிந்து பீகாரில் இருந்து வந்த தம்பதியிடம் நடத்திய விசாரணையில் குழந்தை மருத்துவமனையில் பிறக்காமல் வீட்டிலேயே பிறந்தது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் குழந்தை தங்களுடையதுதான் என்பதற்கான வேறு ஏதேனும் ஆவணங்களை எடுத்து வருமாறு கூறி தம்பதியை காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். கர்நாடகாவில் காரை முந்திச் சென்றதாக கூறி ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநரை தாக்கிய 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். துமக்கூருவைச் சேர்ந்த தம்பதியின் 5 மாத ஆண் குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பெங்களூருவுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது பெங்களூரு நெலமங்கலா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்றை ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் ஜான் முந்திச் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காரில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸை வேகமாக பின்தொடர்ந்து நெலமங்கலா சுங்கச்சாவடி அருகே ஆம்புலன்ஸை வழிமறித்தனர். மதுபோதையில் காரில் வந்த இளைஞர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஜானிடம் தகராறு செய்து அவரை தாக்கினர். ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஆபத்தான நிலையில் குழந்தை இருப்பதால் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜான் மன்றாடியும் கேட்காமல் அவரை தாக்கினர். இதை பார்த்து அங்கிருந்த காவல்துறையினர் ஓட்டுநரை தாக்கியவர்களை தடுத்து ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்தனர். மேலும் ஓட்டுநரை தாக்கிய 4 இளைஞர்களையும் கைது செய்தனர். பாஜக தமிழகத்தில் வளர கலவரம் செய்ய வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் தோல்வியடைந்தார். இதுகுறித்து நெல்லை பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் உடையார் ஆகியோர் பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. அதில் பாஜக வளர தமிழகத்தில் கலவரம் செய்ய வேண்டும் என்று உடையார் பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் உடையாரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையையொட்டி சேலத்தில் நதிக்கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. வசிஷ்ட நதிக்கரையோரம் கிராம மக்களுக்கு ஆத்தூர் தீயணைப்புத்துறை சார்பில் பயிற்சி வழங்கப்பட்டது. இதேபோல் மேட்டூர் அணையை ஒட்டியுள்ள கரையோர கிராம மக்களுக்கும் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒத்திகை நிகழ்வின் போது காவிரியில் மூழ்கி தத்தளிக்கும் நபரை ரப்பர் மூலம் எப்படி மீட்பது என்பது குறித்து செய்தி காண்பிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நவீன எரிவாயு தகன மேடைக்கு 2 முறை திறப்பு விழா நடைபெற்றதால் பொதுமக்கள் குழப்பமடைந்துள்ளனர்.
செங்கோட்டை நகராட்சி பகுதியில் 1,45,00,000 ரூபாய் மதிப்பில் நவீன எரிவாயு தகன மேடை கட்டுவதற்காக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அதை நகராட்சி சேர்மன் ராமலட்சுமி திறந்து வைத்தார். எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திறப்பு விழா நடத்தியது எப்படி என கூறி கவுன்சிலர்கள் நகராட்சி அலுவலக வளாகத்திற்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தகன மேடையானது அதிகாரிகள் ஒப்புதல் பெற்று முறையாக திறக்கவில்லை எனவும் அதன் திறப்பு விழா செல்லாது எனவும் அறிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த நிலையில் 3 மாதத்திற்கு பிறகு இன்று நகராட்சி ஆணையாளர் நவீன எரிவாயு தகன மேடை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில கவுன்சிலர்கள் பங்கேற்ற நிலையில் நகராட்சி சேர்மனான ராமலட்சுமி பங்கேற்கவில்லை. கேரளாவில் சிறுவன் நடந்து சென்ற சில நொடிகளில் சாலையில் உள்ள சுவர் இடிந்து விழுந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியின் அருகே ஒருவர் மட்டும் நடந்து செல்லக்கூடிய பாதையில் சிறுவன் ஒருவன் நடந்து சென்றுள்ளான். சிறுவன் பாதையை கடந்து சென்ற சில நொடியில் அருகில் இருந்த உயரமான சுவர் இடிந்து விழுந்தது. கல் மற்றும் மண்ணோடு விழுந்த சுவர் பாதை மற்றும் வீட்டின் மீது விழுந்தது. சிறுவன் நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவத்தின் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இந்திய அளவில் சுற்றுலா அனுமதி பெற்ற பேருந்துகள் விதிகளை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக அரசு பயணிகளையும் எச்சரித்துள்ளது. ஏஐடிபி எனப்படும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி பெற்ற பேருந்துகள் விதிகளை மீறி பயணிகளை ஏற்றி இறக்கும் வேலை செய்வதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 படி சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் அகில இந்திய சுற்றுலா நிறுவனம் அனுமதி பெற்ற பேருந்துகள் தமிழ்நாடு பதிவெண்ணுக்கு மாற்றப்படாமல் உள்ளதாகவும் கூறியுள்ளது. இதனால் பயணிகள் காப்பீடு போன்றவற்றை பெறுவதில் சிக்கல் இருப்பதாகவும் அரசுக்கு வருவாய் இழப்பீடு ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ள போக்குவரத்து துணை ஆணையர், தமிழக பதிவு பெறாமல் 547 பேருந்துகள் ஓடுவதாகவும் வரும் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் அந்த பேருந்துகளை இயக்க அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். சுற்றுலா உரிமத்துடன் இயக்கப்படும் பேருந்துகளில் செல்லும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு பேருந்து உரிமையாளர்களே பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியின் பிணை மனுவை சென்னை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜாமீன் கோரி கார்த்திக் முனுசாமி சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தனக்கும் புகார் அளித்த பெண்ணுக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதாகவும் ஜாமீன் வழங்க ஆட்சேபம் தெரிவிக்கப் போவதில்லை என புகார் அளித்த பெண் சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது புகார் அளித்த பெண் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவருக்கும் இடையே சமாதானமாகிவிட்டதாக கார்த்திக் முனுசாமி கூறியது தவறு என வாதிட்டார். மேலும் கார்த்திக் முனுசாமிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று புகார் அளித்த பெண் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கார்த்திக் முனுசாமியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணியின் போது பணத்தை திருட முயன்ற பெண் உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டார். பழனி கோயிலில் கடந்த 20 நாட்களாக பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை கணக்கிடப்பட்டது. அதில் 1.66 கோடி ரூபாய் ரொக்கம், 778 கிராம் தங்கம், 12,039 கிராம் வெள்ளி, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட 427 வெளிநாட்டு பணம் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது. பழனி கோயில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள் உண்டியல் காணிக்கையை கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர். இதில் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் உதவி பேராசிரியர் மைதிலி 80,000 ரூபாய் பணத்தை எடுத்து மறைத்து வைத்தது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இதையடுத்து மைதிலியை கோயில் ஊழியர்கள் தனியாக அழைத்து சென்று சோதனை செய்தபோது பணம் திருடியது தெரியவந்தது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவாரம் காவல்துறையினர் உதவி பேராசிரியர் மைதிலியை கைது செய்தனர். தூத்துக்குடி மதுபான கடைக்குள் புகுந்து இரும்பு கம்பியை வைத்து டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி மது பாட்டில்களை ரவுடி எடுத்துச் சென்றது தொடர்பான கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாநகரின் 2ஆம் கேட் அருகே டாஸ்மாக் கடை ஒன்று உள்ளது. இங்கு மது பாட்டில்கள் லாரியில் இருந்து கொண்டுவரப்பட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது ஜேம்ஸ் என்ற ரவுடி இரும்பு கம்பியுடன் மதுபோதையில் கடைக்குள் புகுந்து டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டியவாறு சுமார் 2,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை எடுத்துச் சென்றார். இதை தடுக்க முயன்ற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அவர் கொலை மிரட்டல் விடுத்ததுடன் கல்லாலும் தாக்க முயற்சி செய்துள்ளார். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் இதே கடையில் டாஸ்மாக் ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டி மது பாட்டில்களை ரவுடி ஜேம்ஸ் எடுத்துச் சென்றுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதால்
ஜேம்ஸை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ஜேசிபி மூலம் சுங்கச்சாவடியை உடைத்து நொறுக்கிவிட்டு தப்பிய இளைஞரை திரைப்பட பாணியில் காவல்துறையினர் மடக்கி பிடித்துள்ளனர். ஹாப்பூர் நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி உள்ளது. அங்கு வந்த ஜேசிபி இயந்திரத்துக்கு சுங்கவரி கட்டுமாறு கோரியுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த ஜேசிபி ஓட்டுநரான இளைஞர் ஜேசிபி மூலம் சுங்கவரி வசூலிக்கும் 2 மையங்களை உடைத்து நொறுக்கினார். அதைத் தொடர்ந்து ஜேசிபியுடன் அங்கிருந்து தப்பினார். அவரை பின்தொடர்ந்த காவல்துறையினர் 35 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று திரைப்பட பாணியில் மடக்கி பிடித்தனர். தன்னை துரத்திய வாகனங்களை ஜேசிபியால் மோதி உடைத்த இளைஞரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் கைத்தாங்கலாக அழைத்து வந்தனர். பின்னர் அந்த இளைஞர் சிறையில் அடைக்கப்பட்டார். சுங்கச்சாவடி மற்றும் மடக்கி பிடிக்கப்பட்ட இடங்களில் ஜேசிபி மூலம் இளைஞர் நடத்திய தாக்குதல் தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. देने के चक्कर में जेसीबी वाले ने बूथ का ऐतिहासिक कर दिया है। दोनों बूथ तोड़ दिया, दोनों बूथ को तोड़ दिया।